உங்களுக்கு தேவையானது அருமையாக கண்டுகளித்தீர்களா? உண்மைதான், உண்மைதான் கண்டுகளித்தேன். அப்படியாகட்டும். தாங்கள் வந்ததின் காரணம் நீங்கள் இருவரும் இவ்வளவு வேகமாக எங்க புறப்பட்டு விட்டீர்? நாங்கள் புறப்படுகின்ற எதற்காக தெரியுமா? எங்களுக்கு நிகராக யாராக இருக்கிறாரா என்று அவர்களை சந்தித்து போர் புரிந்து அந்த போரிலே நாங்கள் வெற்றிகார புறப்பட்டு வருகின்றோம். அப்படி புறப்பட்டு விட்டீர்கள். இப்படி சென்றால் அவர்கள் பார்க்க முடியுமா? அவர்கள் நீங்கள் போர் செய்ய முடியுமா? காரணம் என்ன? அவர்கள் சிறப்பிடிக்க வேண்டும், போர் புரிய வேண்டும் என்றால் அறிவுரிய வளர்த்த பெற வேண்டும். வளர்த்த வேண்டுமா? எங்கே வென்றவர்? உலகம் என்றால் 5 பஞ்சபூதங்களை அதை நீங்கள் வரமாக பெற வேண்டும். அவர்களை சுலபமாக நீங்கள் போர் செய்யலாம். நீங்கள் உரைத்த பிரகாரம் நாங்கள் இருவருமே சென்று இமாச்சலத்தில் அந்த ஈஸ்வரின் கருத்தால் அந்த வரவலை பெற்று வருகின்றோம். நீங்கள் புறப்பட்டு ஆகட்டும். சுவாமி ஓடி வந்து உரைத்தார், நாம் இருவருமே வரம் பெற்ற வல்லமைசாலியாக புறப்பட வேண்டும். வகையால் புறப்பட்டு வா இமாச்சலம். பஞ்சபூதம் என்றால் என்ன தம்பி? பஞ்சபூதம் என்னவென்றால் தனக்கு தெரியாதல்லவா? இதோ இருக்கின்றது. ஆகாயம், நீர், நிலம், காற்று, நெருப்பு என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதங்கள். இதால் நமக்கு மரணம் என்பது ஏற்படக்கூடாது. தற்போது புறப்பட்டு வா இமாச்சலம் புறப்படுவோம். கல்லுக்கிழகி மாணிக்கம், நெல்லுக்கிழகி சிறுசம்பா, நீருக்கிழகி பன்னீர், ஊருக்கிழகு வடக்கு பட்டின நகரம். இன்னும் வடக்கு பட்டின நகரத்திலே எழுந்தருளி உள்ள பூவாழ காரியம்மன் ஆலய கும்பாபிஷேகம் முடிந்து 48வது நாள் மண்டல பூஜை நிறைவு விழா அன்று எங்களது செஞ்சிக்கோட்டை இளைஞர் நாடகத்தை அழைத்து அறுசுவை உணவளித்து நல்ல முறையிலே பன்னிய புராணம் என்னும் நாடகம் சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த இதான நாளையிலேயே கிராமம், மணியம், பிரதனம், நாட்டாண்மைதாரர், காவல்துறை, கவுன்சிலர், ஊராட்சி மன்ற தலைவர், ஊராட்சி மன்ற துணைத் தலைவர், வார்டு மெம்பர்கள், மகளிர் குழு, ஆடவர் குழு, இளைஞர் நற்பணி மன்றம் மற்றும் கிராம பொதுமக்கள், விழா குழுவினர் அனைவரும் ஒன்றாக இணைந்து கொடுக்கப்பட்ட சொர்ண காணிக்கை 101 சுபஜெயம். இந்த காமெடியாவே போகுதுன்ட்டு ஒரு 4 பேர் சொல்லிக்கிறாங்க. இதுக்கப்புறம் காமெடியே இருக்காது. இந்த ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் அதுக்கப்புறம் காமெடியே இருக்காது. அதனால கொஞ்சம் அமைதியாத்து நாடகத்தை கண்டுகளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு நாடகத்தை துவக்குகின்றோம். நன்றி, வணக்கம். நாடகம் துவக்கம்.
பார் கடலிலே ஆதி சேஷன் மீது பள்ளி கொண்டு அனைத்து வகையான ஜீவராசிகளையும் கருட பகவானை கொண்டு அனைத்து உலகத்தையும் சுற்றி வரக்கூடிய நான் அணிவதோ பீதாமரை ஆடையும் துளசி மாலை என சொல்லக்கூடிய மாலையும் கரத்து அனைத்து ஜீவராசிகளையும் காக்க வேண்டும் என்று சுதர்சன சக்கரமும் அரக்கரை அழிப்பதற்காக சொல்லக்கூடிய ஆயுதமும் வைத்துக் கொண்டு அனைத்து வகையான ஜீவராசியை படைக்க வேண்டும் என்று உலகத்தை காக்க வேண்டும் என்று லட்சுமி தேவி என சொல்லக்கூடிய மனைவியை மார்பிலேயே வைத்துக் கொண்டு பார்க்கடல் வாசன் பண்டக சேனன் பத்மபூஷணன் லட்சுமி சபேதன் என சொல்லக்கூடிய நாமதத்தை பெற்று இந்த வைகுந்தத்திலே கார்க்கும் தொழிலை செய்யக்கூடிய கார் மேக வண்ணனின பெயர் பெற்று சீரும் சிறப்புடன் வாழ்ந்துடுகிறேன். அப்படி இருந்த நேரத்திலே ஒரு நேரத்திலே தர்மத்தை நிலாட்டமும் அதர்மத்தை அழிக்கும் தசமினே சொல்லக்கூடிய 10 அவதாரம் எடுத்தேன். எப்படி நான் கொண்ட அவதாரம் சொல்லக்கூடிய அவதாரத்துடன் முடித்துக் கொண்டு அனைத்து வகையான ஜீவராசியை காத்து ரட்சிக்கின்றேன். அப்படி இருக்கும் நேரத்தில் என்னுடைய பேரனாக விளங்கக்கூடிய நாரதன் சத்தம் கேட்கிறது, கேட்கிறது வழக்கம் பார்க்கலாம். உன்னுடைய கலை வாழ்க, உனக்கு இந்த கழகத்தையும் வாழ்க. அப்படி இருக்கும் என்னுடைய நாம ஜெயத்தையே இந்த உலக முழுவதும் எடுத்து சேரக்கூடியவன் நீ. அப்படி இருக்கும் பொழுது காலையில் வந்தாய், இந்த தாத்தாவின் தரிசனத்தை கண்டாய். இப்பொழுது எதற்காக வந்திருக்கின்றாய்? ஆளக்கூடிய மாதாவின் அரக்கர்கள் இவாசனம் செடி நிற்கிறார்கள், அரிய பெரிய வரத்தை பெறுவதற்கு. அடடி ரத்னாபுரி கோட்டை ஆளக்கூடிய மாதாவி எனதாவி என சொல்லக்கூடிய அரக்கர்கள் இருக்கிறார்கள். இப்போது இமாசனத்திற்கு நிற்கிறார்களாம். ஈசனை கோரி தபமிருக்க போகிறார்கள். எப்படிப்பட்ட வரத்தை பெற போகிறார்கள்? அடிமையாக வேண்டும் என்று வரத்தை பெற போகிறார்கள். அடடே அந்த வரத்தை அவர்கள் பெறக்கூடாது.
வரக்கூடாது என்றால் நான் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் தெரிகிறதா? அவருடைய நாவில் அக்னி என்ற வார்த்தையே வரக்கூடாது. வரக்கூடாது. அதை நீதான் தடுத்து நாவிலே குடிகொண்டிருப்பவர் என்னுடைய மருமகள் கலைவாணி. கலைவாணி அவளை அழைத்து உரைக்க வேண்டும். உண்மைதான். உண்மைதானே? உண்மைதான் தாத்தா. ஆகட்டும். அப்படி ஆகட்டும். நாரதர் உரைத்த பிரகாரம் இந்த பாலாவி நாவினிலே தீ என்று அக்னி என்று சொல்லக்கூடிய வார்த்தை வரக்கூடாது என்றால் என்னுடைய மருமகள் இருக்கின்றாள் சரஸ்வதி, அவளை சந்தித்து இந்த உரைக்க வேண்டிய ஒரு விஷயத்தை உரைக்க வேண்டும். வாழ்க வாழ்க. மருமகளே, உன்னை அழைத்ததற்கு காரணம் என்ன தெரியுமா கலைவாணி? எதற்காக? காரணம் இருக்கின்றது. ரத்னாபுரி கோட்டை ஆளக்கூடிய பாதாவி எனதாவி என சொல்லக்கூடிய இரு அரக்கர்கள் தோன்றினார்கள். இரு அரக்கர்களும் இப்பொழுது இமாச்சலம் சென்று ஈசனை ஒரு தவம் பெற போகின்றார்கள். அப்படியா? தவத்தின் மகிமையால் ஈசனாகப்பட்டவர் கண்முன்னே காட்சி கொடுப்பார், வரத்தையும் கொடுப்பார். அவர்கள் கேட்க போகின்ற வரம் எப்படிப்பட்ட வரம் தெரியுமா? எப்படிப்பட்ட வரம் அம்மா? பஞ்ச உலகம் என சொல்லக்கூடிய அந்த பஞ்ச உலகத்தையும் அடக்கமாக வேண்டும் என்று வரத்தை கேட்க போகிறார்கள். அந்த வரத்திலே இந்த அக்னி என சொல்லக்கூடிய வார்த்தையை நீ உரைக்காமல் தடுக்க வேண்டும். அப்படியா? நாவிலே தடுக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது இமாச்சலத்துக்கு சென்று சீக்கிரமாக இந்த செயலை முடித்து விட்டோம்.